சரி. ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட சுவாமி, இந்த வேலை நாட்கள்ல ஆண்டவரே, இந்த வேலை முதல் நாளில உம்முடைய கரத்துல வருகிறோம். ஆசீர்வதித்து தாங்க. வாரம் முழுவதும் உம்முடைய பிரசனமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். வேத வசனங்கள் எங்களுக்கு இந்த நாட்கள்ல இவ்வளவாய் எளிதாய் கிடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய வல்லமையை அறிந்து, இதனுடைய மகிமையை அறிந்து, ஆண்டவரே, ஹம், வாஞ்சித்து வந்திருக்கிற இந்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைமுறை தலைமுறையாய் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். இந்த தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களுக்கு அப்படியாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆவியானவர் முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். நாங்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி நாங்கள் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்துல நம்ம 12ஆம் அதிகாரம் 9-10, 2 கொரிந்தியர் 12:9-10 வசனங்களிலே தியானித்து கொண்டிருந்தோம். அது மிக முக்கியமான ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பொறுத்தவரை முதல்ல 8 வசனங்களில பவுலின் உன்னத அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுல் எவ்விதமாக 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். அடுத்ததான் அதனுடைய ரகசியங்கள், அதுல அவர் அதை குறித்து சொன்ன விதங்கள், இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது அப்படி ஒரு உன்னத அனுபவத்தை கொடுத்த பிறகு இப்போ நம்ம பவுல்கிட்ட பார்க்குற காரியம் என்னன்னு பவுலின் வாழ்க்கையில பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு பாடு இல்லையா? இது ஒரு பாடு. ஆனா இந்த இதை அது அவருக்கு ஒரு சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு முள், சரீரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு முள். இந்த முள் அவருக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக சமயங்களில நாம் அனுபவிக்கிற சில பாடுகள், அனுபவிக்கிற சூழ்நிலைகள் நமக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதா இருக்கும். சில சமயம் நம்முடைய பாவங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக, ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாம் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுனால நமக்கு இந்த உலகத்திலேயே ஒரு சில அனுபவங்களை தந்து நம்மை எச்சரித்து நம்மளை மனம் திரும்ப வைத்து கர்த்தர் அதை செய்வார். அதற்கு இந்த பாடுகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்வார். இந்த பாடு கர்த்தருடைய கரத்துல ஒரு டூல் மாதிரி. எப்படி ஆசாரி கையில ஒரு சுத்தியல், அந்த மாதிரி கட்டடக்காரர் கைகளில் அந்த பூசுற கரண்டி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொன்று இருக்கு இல்லையா? டெய்லர் கையில ஊசி, அது மாதிரி இந்த நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரை உருவாக்குறதற்கு பாடு அவர் கையில் இருக்கும் ஒரு டூல் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம பார்க்கும்போது அங்க பார்ப்போம். உபத்திரவம் பொறுமையை தரும். வரிசையா கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ரோமர் 5:1-5 வசனங்கள். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். போதும். அப்போ உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது, அதுக்கப்புறம் நம்பிக்கையை கொடுக்குது, அதுக்கப்புறம் நம்ம அதை உருவாக்குது. அதனால அதை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அதிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த மாதிரி அனுபவங்களின் மூலமாக தான் பவுலால அப்படி எழுத முடிந்தது. ஒரு நிமிஷம். வேண்டாங்க ஐயா, நாளைக்கு வாங்கிக்கிறேன். அப்போ இந்த
ஐயோ, டாடி கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயா வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம ஏன் நம்ம இதை சில சமயம் நம்ம பாடுகள் எதற்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், அநேக சமயங்கள்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே நம்ம நம்முடைய சொந்த பாவ நிலைமையினாலே தான் இது ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி நாம அதை பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12:3, எபிரேயர் 12:3 பார்த்தீங்களா? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுங்க. 2 அவர் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். 12:3 தானே வாசிக்கிறீங்க? ஆமாங்க. 12:2 சரி. ஆமா ஆமா ஆமா. சரி சரி, ஓகே. எப்படியானோ நம்ம அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பாட்டை நினைத்து நாம் இந்த பாடுகளை எல்லாம் சகித்து கொள்ளணும்னு இருக்கு. நான் இன்னும் கரெக்டா அதை சொல்றேன். ஒருவேளை நம்ம அதாவது கர்த்தர் கொடுக்கிற சிக்ஷை 11:3 பாருங்க. 11:3 அது எபிரேயர் 11 வந்து நமக்கு இதாதான் இருக்கும் இல்லையா? 6ஆம் அதிகாரம். ஆமா, விசுவாசம். ஆமா, 6ஆம் அதிகாரத்துலதான் சிக்ஷையை பற்றி வாசிப்போம். சரி, பரவாயில்ல. இது கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற பாடுகள் அநேக சமயங்கள்ல நம்ம செய்கிற தவறுகளினால் வருகிறது, அவருக்கு கீழ்ப்படியாமையினால் வருகிறது. அதனால அது அவர் நமக்கு சிக்ஷையாக தருகிறார். ஏன்னா நம்ம ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதற்காக தன்னையே அவர் பலியாய் கொடுத்ததினால அவர் வந்து நம்ம யாருமே இந்த தப்புகளினால பாவங்களினால இதை ஈவை இழந்து விடக்கூடாது என்கிற அதற்காக நமக்கு சில சிக்ஷைகளை பாடுகளை தருகிறார். இந்த நமக்கு இந்த பாடுன்றதே முதலாவது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு காரியம். எப்படி ஒரு கிறிஸ்தவ கோட்பாடுகள்ல மனம் திரும்புதல், மன்னித்தல், அன்பு கூறுதல், சுத்திகரித்தல், பரிசுத்தம், இப்படின்னு சில கோட்பாடுகள் நமக்கு முக்கியமா இருக்கிறதோ, பாடுகளும் நமக்கு ஒரு முக்கியமான கோட்பாடு. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதுல இருந்து நாம நிறைய கற்றுக்கொள்ள முடியும். இப்ப பவுலுக்கு கொடுத்த அந்த ஒரு பெரிய பாடு எதற்குன்னு சொன்னா, அவர் தன்னை தாழ்த்துவதற்கு. அவரே அதை சொல்லுகிறார். நான் பெருமை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு அவரே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு கிடைத்த அந்த பரவச உன்னத அனுபவம் வேற யாருக்குமே கிடைக்கல இல்லையா? வேற யாரும் அதை அனுபவிக்கல. ஏன்னா மனுஷன் பேசாத பாஷையை அவர் பேசினதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு உன்னத அனுபவத்துல இருந்ததுனால எங்க அவரு தன்னையே பெருமைப்படுத்திடுவாரோன்னு கர்த்தர் பயந்து, ஏன்னா பவுலா இருந்தாலும் பவுலும் ஒரு மனுஷன்தான். இதைதான் நாம எப்பவுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எந்த ஊழியக்காரனும் இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் பாவம் செய்வதற்கு தப்பித்து கொள்ள பாவத்திற்கு அவன் தப்பித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு ஆவிக்குரிய வழிநடத்துதலையே நம்பி வாழும்போது நாம 90% என்ன செய்ய முடியும்? பாவத்திலிருந்து தப்பித்து வாழ முடியும். அதனால நம்ம வந்து அதுக்காக நம்ம பாவம் செஞ்சுக்கலாம் தைரியமா அப்படின்றது அர்த்தம் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த அளவு அறிவு உள்ளவர்களாய் நம்ம இங்க வந்து வரல படிக்கிறதுக்கு. அதனால நாம அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, நம்மள வந்து அநேக சமயங்கள்ல ஊழியக்காரர்களை பற்றி சில செய்திகளை கேட்கும்போது நாம வந்து ஐயோ இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி இவங்களும் இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ரொம்பவே இப்படிப்பட்டவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்லாம் சொல்றது
நாம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்போ அவருடைய அனுபவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை வந்து சரீரத்தில் அவருக்கு கொடுத்த அந்த முள்ளானது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அது அவருடைய கண்களிலே இருந்த ஒரு காரியம்னு சொல்லி கலாத்தியர் 6:11 வாசிக்கிறோம். ஆனா அது நிச்சயமா அதுதானான்னு எங்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா அது அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த சாத்தான் வந்து பவுலை எப்படி யோபுவை துன்புறுத்துவதற்கு கர்த்தர் கர்த்தரிடத்தில் அவன் பர்மிஷன் வாங்கி செய்தானோ, இங்கேயும் சாத்தான் வந்து பவுலை துன்புறுத்தும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் மேன்மை பெற்றுக்கொள்ள, இன்னும் அவர் வந்து தாழ்மையை அதிகமாய் கற்றுக்கொள்ள, அப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு இன்னும் அர்த்தத்தோடு அவர் எழுதுவதற்கு, இப்ப நமக்கெல்லாம் அதன் மூலமாக நமக்கு எவ்வளவு செய்திகள் கிடைக்குது இல்லையா? இதற்காக இதை கர்த்தர் அவருக்கு அனுமதிக்கிறார். அப்போ நாம ஆண்டவருடைய திட்டத்துல, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நமக்கும் இந்த மாதிரி சில அனுபவங்கள் வரும். அந்த வரும்போது நாம வந்து இந்த விதமாய் அந்த பாடுகள், அந்த மாதிரி காரியங்களை ஏற்றுக்கணும். ஏன் நான் இவ்வளவு ஆண்டவருக்காக செய்யறேன், எனக்கு ஏன் இப்படி, ஏன் இந்த இது எனக்கு கொடுத்தாரு, இந்த பாடு எனக்கு ஏன் வந்துச்சு, இப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்காம, ஒன்னா நம்மளுடைய தவறுனால வந்ததுன்னா தாவீதை போல, தாவீது 56ஆம் சங்கீதத்துல எப்படி தன்னை தாழ்த்தி அவரை தன்னை அறிக்கையிட்டு மனம் திரும்பினாரோ அப்படி நாம் திரும்பணும். கர்த்தர் தாமே அவரே அந்த பாடுகளை நீக்கி விடுவார். அல்லது கர்த்தர்க்குரிய நோக்கம் திட்டங்களை இருக்குன்னு சொல்லும்போது அதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அப்பொழுது நாம் அதை சரியா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்க அவர்கள் ஜெபிக்கிறாரு. 3 முறை ஜெபிக்கிறாரு. அவர் கொடுத்த பதில் என்னன்னு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும். அப்போ இந்த கிருபைங்கிறது என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, பவுலுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கிருபை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது அந்த கிருபை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேரு கிருபையும் இரக்கமும்னு ஜெபிக்கிறாங்கல்ல. அடிக்கடி பியூலா கூட ஜெபிக்கும் போது கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தரே அப்படின்னு சொல்லி ஜெபிப்பா. அப்படி கிருபையும் இரக்கமும் சேர்த்து சேர்த்து ஜெபிப்பாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க, பவுலும் நிறைய இடத்துல கிருபையையும் இரக்கத்தையும் சேர்த்து எழுதுவார். இந்த கிருபைக்கும் இரக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. கிருபை கிருபை என்ற தகுதியே இல்லாத நமக்கு அவர் கொடுக்கறது தான் கிருபைங்கன்ட்டு. இரக்கம் அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறதுனால நம்ம இரக்கத்தின் தேவன் சொல்றோம். ஆனாலும் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அதாவது என்னன்னா, முதல் சொன்னது ரொம்ப கரெக்ட். நமக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளுக்கும் கர்த்தருடைய கிருபை நமக்கு அவசியம். எல்லா காரியங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் கர்த்தருடைய கிருபை நமக்கு அவசியம். இரண்டாவதாக, நமக்கு தகுதி இல்லாம நாம பெற்றுக்கொள்கிற ஒரு உதவி. இரக்கம்ங்கிறது என்ன தெரியுமா? நாம் பெற வேண்டிய தண்டனையை பெறாமல் இருக்கிறதுக்கு அவர் காட்டுகிற இரக்கம். அதை இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து கிரேஸ் இஸ் சம்திங் தட் வி டூ நாட் டிசர்வ். ஆனா mercy இஸ் சம்திங் தட் வி டூ டிசர்வ். அதை அவர் கொடுக்காமல் இருப்பதினாலே நாம் தப்பித்துக் கொள்கிறோம். நமக்கு அந்த பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுக்காம இரக்கத்தை காண்பிக்கிறதுனால நம்ம தப்பித்துக் கொள்கிறோம். கிருபையானா நமக்கு தகுதியே இல்லாத எல்லா விஷயங்களுக்கும் அவர் என்ன செய்யறாரு? நமக்கு அந்த தயவு பாராட்டுகிறார். அதுதான் கிருபை.
இந்த கிருபையை நமக்கு எப்படி அளிக்கிறான்னு சொல்லி யோவான் 1 அதிகாரம் 16 வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 1:16. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் 16 கடைசி வசனம்னு நினைக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை கிருபை பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறோம். அவர் எப்படி நமக்கு அளிக்கிறாருன்னா பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த கிருபை நமக்கு எதற்கெல்லாம் அவசியம்னா எல்லாத்துக்கும் அவசியம். நான் சொன்னேன் இதே 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்திலும் கூட நம்ம பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்துல நம்ம சரீர பலவீனங்களுக்கு அதை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு கிருபை வேண்டும். அதுபோல 9ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய உலக பிரகாரமான எல்லா தேவைகளுக்கும் கிருபை வேண்டும். அதே போல 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு ஆவிக்குரிய பணிகளை செய்யறதற்கு நமக்கு கிருபை வேணும். ஆக மொத்தம் நமக்கு கிருபை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. இந்த கிருபையினாலதான் முதல்ல நாம ரட்சிக்கப்பட்டோம். அதை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும். நாம ஆண்டவரோட பிள்ளைகளா ஆனதுக்கே இந்த கிருபை தான் நமக்கு முதல் படி. அடுத்தது இதெல்லாம் நாம பார்க்கிறோம். இது இல்லாம கிருபை நம்மளை இன்னும் என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்மை பலப்படுத்துது. என் உட்பலவீனத்திலே என் பலன் விளங்கும். அந்த கிருபை பலனாய் நம்மிடத்துல விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சரீர வியாதிகளை சரீர பிரச்சனைகளை சந்திக்க முடியாம நாங்க நேற்றைய தினத்துல நாங்க அதிகமா அந்த ஒரு குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருந்தோம். நீங்க எல்லாருமே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம். ஆனா அந்த வைஃப் இத்தனைக்கும் நர்ஸு, வைஃபுக்கு கேன்சர் வந்திருக்கு. இந்த வியாதியை அவர்கள் சந்திக்க முடியாதபடி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கேன்சர் அந்த வியாதி தாங்கிறதுக்கும் கஷ்டம், அந்த ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம். ட்ரீட்மெண்ட்டே அநேக சரீர உபாதைகளை கொண்டு வரும், வேதனைகளை கொண்டு வரும். அடுத்து அதற்கு செலவும் மிக அதிகம். ஆனா இவர்களுக்கு செலவை பற்றி கவலை இல்லை. ஆனா இதெல்லாம் இப்படி இருக்கும். மூன்றாவதாக சமுதாயத்துல அவர்களை கிறிஸ்தவர்களும் சரி, சபையிலும் சரி, வெளியிலும் சரி அவர்களை ஒதுக்கி அவர்களையே ஒரு தினசா பார்ப்பாங்க இல்லையா? எனக்கு தெரியும், நாங்க பஸ்ல ஒரு நாள் போயிட்டு இருக்கோம். என் கூட பக்கத்துல ஒரு பிராமின் ஸ்டாஃப் உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒரு கான்வென்ட்ல நிறைய பிள்ளைங்க ஏறுவாங்க. அப்போ ஒரு பிள்ளை தாங்கி தாங்கி ஓடி பஸ் ஏறா. அப்போ அந்த பிள்ளைய பார்த்தோன்னே இல்ல, அது அவ்வளோ பரிதாபமா இருந்துச்சு. அந்த பிள்ளை வர்றது காலை அப்படி தாங்கி ஒண்டி நொண்டி நொண்டி வராளா. நான் அதை பார்த்து ஐயோ சீக்கிரம் வந்துடணும், அந்த பஸ்காரன் நிறுத்தணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என் கூட இருந்தவ சொல்றா, கர்மம் கர்மம், நான் எதுக்குடா இப்படி கர்மம் கர்மம்னு தட்டிக்கிறான்னு பார்த்தா என்ன பாவம் செஞ்சதோ பாவம் இந்த வயசுல இப்படி இருக்கு. ஸோ பார்த்தீங்களா மக்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த இவ்வளவு படிச்சிருக்காங்க. அவ என்னோட ஒர்க் பண்ற ஸ்டாஃப். இவங்களும் இந்த குடும்பமும் அந்த அம்மா நர்ஸ். அந்த அம்மாவுக்கு இந்த வியாதியை பற்றி தெரியும். ஒருவேளை இந்த வியாதியை பற்றி நிறைய தெரிஞ்சதுனாலயே அவங்க எல்லாம் இந்த முடிவுக்கு வந்தாங்களான்னு தெரியல. கர்த்தரை மாத்திரம் அவங்க அறியல. கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயிலுக்கு நிறைய அவங்க உயில் எழுதி வச்சிருக்காங்க, கோயிலுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்கள கல்லறையில புதைக்கிறதுக்கான எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு பணங்களை கொடுத்துட்டு, ஸோ ஒருவனுக்கு செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, படிப்பு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, குடும்பம் இருந்தும் பிரயோஜனம், குடும்பத்துல நல்ல ஐக்கியம் அதெல்லாம் இருந்ததுனால தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. இத்தனையும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை கர்த்தர் இல்லாத பட்சத்தில். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போதுதான், வசனம் நம்மோடு இருக்கும்போதுதான், அந்த ஜெபம் நம்ம வீட்டுல இருக்கும்போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்?
இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்க முடியும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறக்கு காரணம், இந்த சூழ்நிலைக்கே அப்படியே நம்ம போய் அதுக்கு அதுக்கு ஒரு அடிமையாகி விடாதபடி, அதற்கு இடம் கொடுத்து விடாதபடி, அதை காட்டிலும் மேல உயர்ந்து வர நம்மை எதிர்பார்க்கிறார். இப்போ மோரை அடிக்க 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 தான் என்ன வரும்? வெண்ணெய் திரளும். இப்போ மோரை அடிக்கணும். மோரை நல்லா அடிச்சாதான் வரும். கொஞ்சமா அடிச்சா அது ஒரு மாதிரி அடியே பேஸ்டாட்டம் வரும். நல்லா விட்டு அடிச்சாதான் என்ன வரும்? வெண்ணெய் வரும். அப்ப அத்தனை பாடுகள் சகித்தால்தான் நாம் அதற்கு அப்படி மேலே எழும்ப முடியும். பவுலுக்கும் இதை அனுமதித்ததற்கு காரணம் அதுதான். பவுல் கேட்டார், இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு அவர் கேட்டாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நான் அதை விட்டு உன்னை நீக்க போறதில்ல, ஆனா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன்? மாற்றுவேன். இந்த பாட்டை நீ சகிக்க, இந்த பாட்டினுடைய அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் மாற்றுவேன். அப்ப இதெல்லாம் இவ்வளவு பெரிய ரகசியங்க இருக்கு பாடுகள்ல. ஆனா அந்த குடும்பம் அதை அறியாம அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கவும், சொல்லி கொடுத்ததையும் விரும்பாம, பாஸ்டர்ஸ் வந்து அவங்க வீடுகளுக்கு ஜெபிக்க வரும்போது வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். அவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய உதவியை தேடுறதுக்கு கத்துக்கணும். ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபிக்க பழகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கணும். என்ன தொந்தரவுன்னா அவங்க ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஜெபத்துக்கு வரோம் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த பாஸ்டர்ஸே சம்டைம்ஸ் இங்க இருந்து செய்தியை கொண்டு போய் இன்னொரு வீட்டுல போய் சொல்லுவாங்க. இவங்களே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க. இந்த தொந்தரவும் இருக்கு. இதனாலதான் ஒருவேளை அவங்க அப்படி பண்ணாங்களாம், என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர்னு நாங்க கேள்விப்படுறோம். வாட் எவர் இட் இஸ், அவங்க செய்த அந்த முடிவு மிக தவறான ஒரு முடிவு. பிசாசு அவர்களை வேற விதமா சிந்திக்கவே விடல. ஒரு கேப் கிடைச்சா போதும், பிசாசு ஆக்கிபை பண்ணிடுவான். அதற்கப்புறம் நம்மளால வேற சிந்திக்கவே முடியாது. அப்ப அந்த கேப்பே விடாம இருக்கணும்னு சொன்னா நமக்கு வசனமும் ஜெபமும் தான் வேலியா இருக்க முடியும். நம்ம அப்படி இருந்தோம்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை சுற்றி அக்கினிமதிலா இருப்பேன். இந்த சகரியா 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் எருசலேமுக்கு அக்னிமதிலா இருப்பேன். எருசலேமுங்கிறது நாம தான். இப்ப நமக்கு அக்னிமதிலாய் அவர் இருப்பார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. அப்போ நமக்கு அவ்வளவு பாதுகாப்பை அவர் வச்சிருக்கும் போது நாம அதை தேடாது இருக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். அவங்க என்ன செஞ்சாங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சித்தி. 3 எத்தனை பேரும் பேரு? இந்த சயனைட வச்சு ஜூஸ்ல எத்தனை பேரு? கலந்து 3 பேர். அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, அவங்க மக ஆஹா. 6ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ அட, படிக்கிறேன். சின்ன புள்ள. இவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. ஐயோ, அவர் நல்லா இபில ஒர்க் பண்றாரு, கவர்மெண்ட் ஜாப். அவரு வேலை செய்யறாரு. அவர் இபில இருக்காரு. ஒய்ஃப் நர்ஸ். அதான் சம்பாத்தியத்துக்கு குறைச்சல் இல்ல. இன்சூரன்ஸ் இன்னைக்கு எத்தனை விதங்க இருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதுதான் அந்த பிசாசினுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. வேற யாரோ தவறான ஆலோசனைகளை கொடுத்தாங்களா தெரியாது. அந்த மாதிரி இப்படித்தான் அவன் எப்படியோ உள்ள வந்துடுவான். அந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு இப்ப கர்த்தரே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. முடிவு அந்த பரிதான். ரெண்டாவது தடவை பாஸ்டர் போறதுக்கு தான் வேண்டான்ட்டாங்க. முதல் தடவை வந்தப்போ அவர் புலம்புறாரு, என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு புலம்புறாரு பாஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஒண்ணுமே சொல்லல அதை பத்தி. செகண்ட் டைம் நான் வரேன் அப்படின்னும் போது வேண்டான்ட்டாங்க. இன்றைக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அந்த பாடுகளை குறித்து கொஞ்சம் அதிகமா நான் பேசணும்னு இன்னைக்கு காலையில நான் நினைச்சேன். அதனாலதான் கொஞ்சம் அதிகமாவே இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நம்ம போயிடலாம், அடுத்த வசனங்களுக்கு கடந்து போயிடலாம். ஆனா கர்த்தர் நமக்கு ஏன் இதை அனுமதிக்கிற அந்த பாடுகளை குறித்து நம்ம கொஞ்சம்
நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதாவது எபிரேயர் 12:8 கொஞ்சம் நல்லா இருக்கு. 12:8 ஆமா. யார வாசிக்கவா? நான் வாசிக்கவா? ம் 12:8 ம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ம் அதான் நமக்கும் இதை ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நாம அத எல்லாருக்கும் நான் இப்ப நீ சொல்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது நமக்கு கிடைக்குது. ஆனா நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குதோ இல்லையோ நமக்குன்னு சிலதை வச்சிருக்கிறாரு. இப்ப பவுலுக்கு வந்து இது வேண்டியதே இல்லை. அவன் ஊழியம் செய்யணும், அவனுக்கு இது எவ்வளவு தொந்தரவு. ஒரு வார்த்தையில அவனுக்கு டக்குன்னு சுத்தமாக்கி அவனுக்கு வந்து சுகப்படுத்திடலாம் இல்லையா? இல்லை இந்த பாதையே கொடுக்காம இருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய உன்னத அனுபவத்தை கொடுத்துட்டு அடுத்தது இந்த வியாதியை அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அதுக்கு இந்த மாதிரி சில சமயங்கள்ல காரணம் இல்லாம நமக்குன்னு இந்த மாதிரி சில உபாதைகள் நமக்கு பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கும், ஆனா ஏதோ ஒரு உபாதை இருக்கும். சிலது நமக்கு காரணங்கள் இருந்து வர பாடு வேற, காரணமே இல்லாம வருகிற பாடுகள் வேற. அது சரீர பிரகாரமா இருக்கலாம், வேற எந்த விதத்திலே நமக்கு பாடுகள் வரலாம். அப்படி வர பாடுகள் அதை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு தான் கஷ்டம். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோம். அது நீ எபிரேயர்ல வசிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? நீ சார் சொன்ன எபிரேயர் 12. அதுதான் அந்த வசனம் சரியா படிக்கல, மாறி இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது வந்து முன்னால பின்னால வரும் தமிழ், அதனாலதான் பிரச்சனை. சரி, தேங்க்யூ. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து சிக்ஷை கொடுத்து அந்த வியாதிய பாடுகளை சிக்ஷையா கொடுக்கிறாரு. நம்ம அதனால எதையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமா எடுத்துடக்கூடாது. அல்லது இது ஏன்னு கேள்வி கேட்டு நம்மையே வருத்தி அப்படி ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிச்சுன்னா பிசாசு உள்ள வந்துடும். அப்புறம் நம்ம ஒருவேளை இந்த விஷயத்தினால இதனால நாம என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறது இல்லை, இதனால நான் வசனம் வாசிக்கிறது இல்லை, இதனால நான் கோயிலுக்கு போறது இல்லைன்னு இப்படின்னு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு உள்ள வந்து சிங்காசனம் போட்டு உட்காந்துரும். அப்புறம் அவன் சொல்றதான் நம்ம கேட்கணும். அவனுக்கு அடிமையாய் நம்மை மாற்றி விடுவான். அதனாலதான் அதை ஜாக்கிரதையா நம்ம என்ன செய்யணும், இந்த கிருபையை சரியாய் பயன்படுத்தணும். அந்த பாடுகளை நாம சரியான விதத்துல அணுகணும். ஏன்னா கிருபைன்னு சொல்லும் போதே அது வந்து நாம தக்க வைத்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதை போக்கடிக்காதபடி நம்ம வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். கிருபையை போக்கடிக்க கூடிய மக்கள். இப்ப இவங்க பாருங்க வேண்டான்னு சொன்னாங்க பாருங்க. எத்தனை பேருக்கு இப்படி வந்து பாஸ்டர் வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்றதுக்கு கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, ஆனா அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம செய்யாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் நாம அந்த கிருபைக்கு இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். எங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏன்ப்பா லேட் பண்றீங்க? வர கிறிஸ்து இயேசு சொல்லுங்க. நித்திய மகிமைக்கு சகல கிருபையும் பொருந்தியது. என்னது? சகல சத்யா தெளிவா கேட்கல சத்யா. படிக்கிட்டா நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இப்ப என்னெல்லாம் செய்யறதுக்காக அந்த பாட கொடுக்கிறாரு தெரியுமா? அந்த பாடு எப்படி கொடுத்திருக்கிறாரு? கொஞ்ச கால பாடு. பார்த்தீங்களா? கொஞ்சம் காலம்தான், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இது ஒரு முடிவுக்கு வரும், இந்த நிலைமை ஒரு முடிவுக்கு வரும். அது எதுக்குன்னா உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துறது.
யார் அதை செய்கிறாருன்னா சகல கிருபையை பொருந்திய கர்த்தர் தேவன். சோ அது ஒண்ணு. ரெண்டாவதா பாருங்க, எபிரேயர் 4:16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். இது 4:14 இல்ல 16 கிருபாசனம். கிருபா இல்ல 16னா நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். சோ அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? கிருபாசனமானது. அவர் சிங்காசனத்துக்கு பேர் கிருபாசனம். ஏன்னா அங்கதான் நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியும், இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் செய்யறதுக்கு கிருபை, நாம பெற வேண்டிய தண்டனையை பெறாம இருக்கிறதுக்கு இரக்கம். இந்த ரெண்டும் நாம எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த சிங்காசனத்துல, கிருபாசனத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா, இப்ப நம்ம வசனம் என்னது? கிருபையுள்ள வசனம். இதனாலதான் வசனத்தை படிச்சுக்குவோம், வசனத்தை மனசுல வச்சுக்குவோம், ஞாபகப்படுத்திக்குவோம். ஒருவேளை நமக்கு இந்த வசனம் இங்க இருக்குங்கிறது ஞாபகம் இல்லைனாலும் அந்த நேரத்துல அந்த வசனம் நமக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தை நம்ம பலப்படுத்தும், அந்த வார்த்தை நம்ம பாதுகாக்கும், அந்த வார்த்தை நமக்கு தைரியத்தை தரும். அதனாலதான் வசனம் எப்படி இருக்குன்னா கிருபை பொருந்திய வசனங்கள். அடுத்ததா யாக்கோபு 4:6. ஆகையால் சிலர் அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையானவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. சரி, அப்போ நாம எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? தாழ்மையா இருந்துதான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ள கொஞ்சம் பெருமை இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனாலதான் அந்த பெருமை வந்துடக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் பவுலுக்கே என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு வியாதியை கொடுத்திருக்கிறார், ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவரை பெருமைப்படக்கூடாதபடிக்கு அவர் காத்திருக்கிறார். கர்த்தரே அதை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து அதிகமான கிருபையை அவர் நமக்கு அளிக்கிறார். கிருபை கொடுக்கிறாருன்னா நமக்கு எல்லாத்துக்கும் கிருபை வேணுங்கிறதுனால தான் அதிகமான கிருபையை தருகிறார். கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் தருகிறார். இந்த கிருபைங்கிறது இன்னைக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆனா இந்த கிருபை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம ஏதோ செய்ததினாலே நாம இந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறது இல்ல. நமக்கு அந்த கிருபையை அவரே கிருபையாய் தருகிறார். தகுதி இல்லாம நமக்கு தருகிறார். நம்முடைய தகுதியினால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இந்த கிருபை இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? பாடுகளை நாம் சகிக்க முடியும், பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியும். சகிக்கிறதற்கும் கிருபை வேண்டும், மேற்கொள்கிறதற்கும் கிருபை வேண்டும். ரெண்டு நிலைமை அது. சகிக்கிறது ஒரு நிலைமை, மேற்கொள்ளுகிறது ஒரு நிலைமை. சகிக்கிறதுங்கிறதும் ரொம்ப ஈஸி கிடையாது. சரீரத்துல இருக்கிற பாடுகளை எல்லாம் சில சமயங்கள்ல சகிக்கிறதுங்கிறதுக்கே ஒரு பெரிய கிருபை தேவையா இருக்கு. ஆனா அதை மேற்கொண்டு அதுலயும் மேல நம்ம மேலான ஒரு நிலைமையில இருக்கணுங்கிறதுக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் கர்த்தர் கொடுக்கிற பெரிய கிருபை. அப்ப இந்த பவுலுடைய இந்த அனுபவங்களின் மூலமாக
நாம் ஒரு 5-6 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அதை மாத்திரம் குறிச்சுக்கோங்க. அது நமக்கு ஒரு நல்ல உபயோகமாக இருக்கும். முதலான பாடம் என்னன்னு சொன்னா ஒரு கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கக்கூடிய விசுவாசியாய் இருப்பதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்லது கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கக்கூடிய விசுவாசியாய் இருப்பதற்கு சரீர ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியம் என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தர் ஒருவரே நம்முடைய பாடுகளை ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும், நம்முடைய வேதனைகளை மகிமையாகவும் மாற்ற வல்லவர். மூன்றாவதாக, எல்லா பாடுகளும் நம்முடைய பாவங்களினாலே மாத்திரம் உருவானது அல்ல. அது கர்த்தருடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றவும் இந்த பாடுகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். யோபு, பவுல் அவங்கெல்லாம் எக்ஸாம்பிள். நான்காவதாக, இந்த பாடுகள் நமக்கு பாவங்கள் செய்யாதபடி தடுக்க கர்த்தர் பயன்படுத்துகிறார். குறிப்பாக பெருமை என்னும் பாவம், பெருமை என்னும் பாவத்தை தடுக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொல்லி பவுலின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள். அப்புறம் பவுலுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அவருக்கு பாடுகள் ஒருபோதும் தடையாய் இருந்ததில்லை. அவருடைய ஊழியத்திற்கு பாடுகள் ஒருபோதும் தடையாய் இருக்கவே இல்லை. அவர் அந்த பாடுகளோடே தான் அவர் செய்தார். இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டாரே ஒழிய, எனக்கு அதை நீக்கி கொடுங்கன்னு சொன்னாரே ஒழிய, அதை அவர் தடையாவே அவர் என்ன செய்யல, எடுத்துக்கலன்னு சொல்லி நாம பார்க்கணும். ஸோ முழுக்க முழுக்க அவர் கர்த்தருடைய கிருபையையே சார்ந்து அவருடைய வார்த்தையிலேயே நிலைத்திருந்து இந்த பாடுகளை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பாடுகளை எப்படி மேற்கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு ஏன் வருதுங்கிறதையும் அறிந்து கொள்வது இந்த நாட்கள்ல மிக மிக அவசியம். இது ஏன் நமக்கு சொல்றோம்னா, நாமெல்லாம் என்ன இதெல்லாம் தெரியாதவங்களா? அப்படி அல்ல. இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு பிரயோஜனமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தோட நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். கர்த்தர் இதுக்காகத்தான் நமக்கு பாடுகளை கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த பாடுல தான் இவ்வளவு கிருபைகளை வச்சிருக்காரு. இந்த கிருபைனா என்ன, அந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்கும், இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனைகளாய் சொல்லும் போது மிகவும் அது பிரயோஜனமா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நாம இதை செய்றோம். ஏன்னா இந்த உண்மைகளை தெரியாம ஒரு குடும்பமே வீணா போனதை நாம கேள்விப்படுகிறோம். இனி அப்படி சம்பவங்கள் சபைகளிலே ஏற்படக்கூடாது. இது சபையில ஏற்பட்டதுங்கிறது தான் பெரிய விஷயம். தினம் செய்தித்தாள்ல அநேக காரியங்களை வாசிக்கிறோம். இப்ப அந்த 3 பிள்ளைகள் கீழே விழுந்தாங்களே, அந்த அந்த மொபைல பிடிங்கி மாடியில இருந்து 9வது மாடியில இருந்து விழுந்துட்டாங்க. அவ்வளவு 3 பிள்ளைகள் துணிச்சு அப்படி விழுந்துட்டாங்க. முதல்ல கோபமா இருந்தாங்களாம், அப்புறம் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு அவங்க அப்பா இன்னைக்கு கூட பேப்பர்ல அவங்க அப்பா கண்ணீர் விட்டு அழுகிறதாக வாசிக்கிறோம். என்ன செய்யறது, இதெல்லாம் என்ன செய்யறது இல்ல? அப்போ இது முதல்ல இருந்தே அடிப்படையா சின்னதுல இருந்தே பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி அது சரியான அந்த ஒரு வளர்ப்புக்குள்ள நம்ம கொண்டு வரும்போதுதான் அதுல நிலைச்சிருக்கணும். அவங்க அதுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். எல்லாமே இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே சொல்வேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில தேறினேன் என்று ஒருவருமே சொல்ல முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கவே கூடாது.
நம் உள்ளத்துல அந்த ஒரு தாகம் இருக்கணும். அந்த தாகம் இருந்தா தான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தரிடத்துல இருந்து இன்னும் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இன்னும் அவருக்கு பிரயோஜனமாய் நாம இருக்க முடியும். ஸோ அதற்கு நாம கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இன்றைக்கு நாம நிறைய விஷயங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்துல மேன்மை பாராட்டி புத்தியீனன் ஆயினேன், நீங்களே இதற்கு பாராட்டி புத்தியினன் நானேன். நான் வாசிக்கிறேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது. அப்போஸ்தலர்களுடைய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவா இருந்தீர்கள். நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். சரி, அப்போ இந்த இடத்துல முதல்ல 11ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மேன்மை பாராட்டுறதுக்கு நீங்க தான் எனக்கு வந்து நிர்பந்தப்படுத்தினீங்க. ஏன்னு சொன்னா அந்த ஜனங்கள் வந்து அங்க அந்த சபையில வந்திருந்த சூப்பர் அப்போஸ்டல்ஸ், அதாவது தங்களையே பலமா காட்டிக்கிட்டு தங்களையே ரொம்ப போன அதிகாரங்கள்ல போன வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஸ்டைலிஷ் பாஸ்டர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா பேசக்கூடியவங்க, பேசுறதுல நிறைய விஷயம் இருக்கு. நல்லா அட்ராக்டிவ். ஏன் நம்ம வந்து அடிக்கடி இந்த இந்த இதெல்லாம் கேட்குறோம், தமிழ்ல பேசுறாங்களே பட்டிமன்றங்கள்லாம் ரொம்ப ரசிச்சு உட்காந்து கேட்குறோம்னா அவங்க பேச்சுகள் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. ஆனா அதுல செய்தி சரியா இருக்கான்றது நமக்கு தெரியாது. பல சமயங்கள்ல அதுல ஒண்ணுமே இல்லாததை அப்படியே கேலியா சிரிச்சு ஒருத்தரை இன்னொருத்தரை தாக்கி அப்படி வந்து ஒரு இதா முடியும். ஆனா அதை வந்து ரசிக்கிறதுக்கு நம்ம மக்கள் இருக்கோம். ஆனா அது அதனால நம்ம பேசுறது அப்படி அட்ராக்ட் பண்ணி தான் அந்த கொரிந்து சபையில மக்கள் எல்லாம் அந்த புதிய சூப்பர் அப்போஸ்டல்ஸ்னு அவரை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்த மனுஷர்களை அவங்க தெரிந்து கொண்டார்கள். அதனாலதான் பவுல் வந்து, நான் என்னை பற்றி எல்லா காரியங்களையும் நான் இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். என்ன இப்படி நீங்க ஒரு நிர்பந்தப்படுத்தினீங்க, என்னை மேன்மைப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும்னு நீங்க தான் என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னு அவர் அங்க சொல்லுவதாக நாம பார்க்கிறோம். அதற்காக அவர் மன்னிப்பு கேட்கிறதாகவும் பார்க்கிறோம். ஆனா அவர் வந்து உண்மையா ஒரு மன்னிப்பு அவர் வந்து கேட்கறத விட அந்த மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும், அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் தான் அவர் அதை அங்க சொல்லுவதாக நாம பார்க்கிறோம். ஸோ அவருக்கு எல்லாவற்றிலுமே நோக்கத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். அந்த 3 வசனங்களிலும் அதை தான் அவர் வந்து அங்க இது பண்றார். ஒரு அப்போஸ்தலன் ஆகிறதும் அப்போஸ்தலன் அவங்களால கருதப்படணுங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். இப்போ 14, 15, 16, 17, 18 இப்போ இந்த இடத்துல அவர் 3ஆம் முறை அந்த கொரிந்து சபைக்கு வருவதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். முதல் முறை அவர் வந்து சபையை உருவாக்கினார். 2ஆம் முறை வந்தபோது அவர் பயங்கர வேதனையான அனுபவம் பெற்று சீக்கிரமாக அவர் வந்து சென்று விட்டார். இப்போ 3ஆவது முறை திரும்ப வரப்போறாரு. அப்ப இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எனக்காக சும்மா அதை ரெடி பண்றேன் இதை ரெடி பண்றேன்னு எதையாவது ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு வேண்டியது நீங்க, உங்களுடைய ஆத்மா, இதுதான் எனக்கு வேணும். நீங்க மாறி இருக்கணும், நீங்க நல்ல சந்தோஷம். நிறைய பேர் சர்ச்சஸ்லயே அப்படித்தான், நிறைய நமக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, பெரிய ஷால் போத்துவாங்க. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நல்ல மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல சத்தியம் எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நான் இப்படி தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதுதான் நமக்கு அவசியம். மற்ற இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இது ஒரு உண்மையாக ஒரு நல்ல ஒரு வசனம். அவர் எவ்வளவு தூரம் சொல்றாருன்னா, சந்தோஷமா நான் செய்யறேன், மிகவும் சந்தோஷமா நான் உங்களை ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன்
அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இந்த வசனங்கள்ல அவர் திரும்ப அதே தான் அவர் சொல்றாரு. இல்ல இல்ல இங்க சோ நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துல வந்தபோது அவர் தன்னுடைய சொந்தமான எந்த காரியத்தையும் செய்யாதபடி, தனக்காக எதையும் அவர் கருதாதபடி, தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்லது பெருமைக்காக மேன்மைக்காக எல்லாம் எதையும் செய்யாதபடி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு மக்களுக்கென்று செய்தாரோ அதே போல இவரும் என்ன செய்யறாரு, பவுலும் அதே இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் அவரிடத்திலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் பண்புகள் இவரிடத்திலும் காணப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இவ்வளவு செய்தாலும் அவருடைய ஊழியத்தை இவங்க குருந்து சபையினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா திரும்ப 3வது தடவை அவர் அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக வருகிறார். வந்து எனக்கு பணம் எல்லாம் ஒன்றும் இப்போ அவசியம் இல்லை, நீங்க எனக்காக எதையும் நீங்க செய்யாதீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, எனக்கு உங்க ஆத்துமாக்கள் தான் வேணும்னு அவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். 19, 20, 21 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ. இப்ப இந்த மாதிரி பேசுறதெல்லாம் உண்மையாவே ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இப்படி நான் நல்லவன், நான் அதை செய்யறதில்ல இது செய்யறதில்ல அப்படின்னு எல்லாம் சொல்றதே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடினமானவைகளா இருக்கும். ஆனா அப்ப அதுக்கு தான் அவர் அதான் சொல்றாரு, வேற வழி இல்லை, உங்களுக்கு அப்படி பேசினாதான் புரியுதுங்கிறதுனால தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம், வேற வழியே இல்லாம நான் அப்படி பேசுறேன். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் அதை உங்களுக்காக, உங்கள் பக்தி விருத்திக்காக தான் நான் செய்கிறேன். ஆகிலும் நான் உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், எருமாப்பு, கலகங்கள் எத்தனை இருக்கு பார்த்தீங்களா அந்த சபையில? இன்னைக்கு இதுல 1, 2 இருக்கா, இல்ல எல்லாமே இருக்கா, இல்ல இதை காட்டிலும் இன்னும் வேற பெரிய லிஸ்ட் இருக்கா? சபையில இருக்கா, குடும்பத்துல இருக்கா? யோசிக்கணும். உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். ஒரு ஊழியனுக்கு இருக்கிற ஒரு மன போராட்டம், ஊழியனுக்கு இருக்கிற ஒரு மன நிலைமை அவர் அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. இவ்வளவு காரியம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, அதையெல்லாம் நான் குறித்து சொல்லி நீங்க அதுல இருந்து நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிள்ளையா மாறிடுங்கன்னு நான் உங்களை கேட்டிருக்கிறேன். ஆனா இப்போ நான் வரும்போது இன்னும் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கு, இன்னும் அதே மாதிரி பாவங்களை செய்துட்டு இருக்கிறவர்களாய் இருக்கீங்களோ, மனம் திரும்பாமல் இருக்கீங்களோன்னு நான் பயப்படுறேன். ஏன்னா ஒரு ஊழியனுக்கு பெருமையான காரியம் என்ன? என் ஜனங்கள், நான் ஊழியம் செய்த சத்தியம் சொன்ன மக்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். யோவான் சொல்லுவார் இல்லையா, என் பிள்ளைகள் கர்த்தர் விதமாக நடக்கிறார்கள் என்று கேட்பதே எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கேயும் அதுதான் பவுல் சொல்றார். அவர்களை தன் சொந்த பிள்ளைகளாக கருதி, ஆவிக்குரிய பிள்ளைகளாக கருதி, தான் சொல்லி கொடுத்த காரியங்கள்ல அவங்க நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா எங்க எனக்கு அது அங்கேயும் ஒரு தாழ்மை, கர்த்தர் என்னை தாழ்த்திடுவாரோ, இந்த மாதிரி ஒரு செய்தி எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு தான் நான் பயப்படுறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பாரம் எல்லாம் சாதாரணமா வராது. ஈவன் இஃப் ஊழியக்காரராகவே இருக்கலாம், சபை போதகராகவே இருக்கலாம்,
எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு சபையை குறித்தோ அல்லது தன்னுடைய மந்தையை குறித்தோ அல்லது தான் சொல்லுகிற இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், ஒரு யூத் லீடராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த குரூப்பை குறித்து இவ்வளவு பாரம் வரணும்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பாரம். அது அவருக்கு நாம் உண்மையாய் அவருக்கென்று நாம் வாழும்போது ஊழியத்தை அவருக்காக செய்யும்போது நமக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஸோ இதுதான் அந்த 12ஆம் அதிகாரத்தின் சாராம்சம். அதில் முக்கியமாக 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் உன்னத அனுபவம். இரண்டாவது, அவர் பட்ட பாடுகள், அதிலிருந்து மூலமாய் கிடைத்த நமக்கு கிடைத்த பாடங்கள். நான்காவதாக நமக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மனபாரம் எப்படி இருக்கணும், அவர் எப்படி பாரப்படுறாரு, இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக பாரப்படுகிறாரோ அதே உணர்வை அவரும் படுவதாக நாம் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். நாமும் ஊழியத்தை செய்யறப்போ இந்த அளவுக்கு ஒரு பாரம் நமக்கும் வேணும். நம்முடைய பொறுப்புல கொடுத்துருக்கிறவர்களை, அது குடும்பமாகட்டும், சபையாகட்டும், இல்லை இந்த மாதிரி சின்ன கூட்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவர்களை குறித்த அந்த ஆவிக்குரிய ஒரு பாரம் நமக்கு அவசியம். ஏன்னா ஒவ்வொருவனும் அவர் முன்பாக நின்று என்ன செய்ய வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இனி 13ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போவோம். ஜஸ்ட் ஆரம்பிக்கலாம், ஏன்னா அடுத்த வாரம் தான் அதை முடிப்போம். இப்போ நீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்க வேண்டும். இனி அடுத்தது என்ன புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து வர வேண்டும். அப்பதான் இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம எடுக்கிறப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா தான் நான் அடுத்ததுக்காக ரெடி ஆக முடியும். ஸோ இந்த வாரத்திலேயே நீங்க என்ன செய்யுங்க, இனி என்ன புஸ்தகம் வாசிக்கணும், என்ன புஸ்தகத்தை படிக்கணுங்கிறத யோசிச்சுட்டு வாங்க. இப்போ நாம 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வருகிறோம். இப்போ அவர் திரும்ப சொல்றார், 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். உபாகம் புஸ்தகத்துல அங்க நிறைய கர்த்தர் தூதர்களுக்கு அன்றைக்கு வாழ்முறை கோட்பாடுகள் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கட்டளை 10 கட்டளையோட இன்னும் நிறைய காரியங்களை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது இந்த மாதிரி கழுவப்படணும், இந்த மாதிரி வைக்கப்படணும், இப்படி அக்னியில செய்யணும், எல்லாமே அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். கதிர் எடுக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறாரு, உடன்படிக்கை செய்யறது எப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி நிறைய காரியங்களை அங்க சொல்லி கொடுக்கிறப்போ உபாகம புத்தகத்துல இதுவும் சொல்லியிருக்கிறார். எந்த சாட்சியும் எந்த காரியமும் 2-3 சாட்சிகளினுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். எந்த ஒரு காரியத்தையும் 2 பேர் அல்லது 3 பேர் சொல்லணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, 2 அல்லது 3 பேர் நீங்க என் நாமத்துல வந்தீங்கன்னா நான் உங்க மத்தியில இருப்பேங்கிறார். இந்த 2 அல்லது 3 பேரோடு நீங்க என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் நான் அதை செய்வேங்கிறார். இந்த 2 அல்லது 3 பேருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்னா என்ன, ஐக்கியம். ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கும். ஒரு ஜெப ஐக்கியம் நமக்கு மிக மிக அவசியம். ஒரு ஒரு மனதாய் பேச, ஒரு உள்ளம் திறந்து பேச, ஒருவருக்கு ஒருவர் பாரப்பட, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அது மிக, தனியாவே நான் இருந்துருவேன், யாரையும் சார்ந்து நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் என் கர்த்தர் மாத்திரம் இருந்துருவோம் அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாம் கர்த்தரோட மனுஷரோடையும் நம்மை போல இருக்கிற ஆவிக்குரிய மக்களோடையும் நாம் ஐக்கியப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இது குடும்பத்திலேயே இருக்கலாம். குடும்பத்திலேயே நம்ம போல எல்லாரோடும் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்மள மாதிரி ஒரு ஆவிக்குரிய விஷயங்கள்ல ஆவிக்குரியவர்களா இருக்கிறவர்களோடு நம்ம அப்படி ஐக்கியப்பட முடியும். எப்படியானாலும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். சகல காரியம் உள்ளவன்னு அவர் சொல்றாரு பாருங்க. நான் 2ஆம் தரம் உங்களிடத்துல இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன். இந்த சமயத்துல அவருடைய டோனு
கொஞ்சம் கடினமாய் இருக்கிறது. என்னன்னா அவர் தைரியமா சொல்றாரு. இது வரைக்கும் அவங்கள கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு, அவங்கள ஒரு அன்பா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப சொல்லிட்டாரு, நான் அவங்கள கடினமா தப்ப விட மாட்டேன். ஏன்னா நான் இவ்வளவு தடவை சொல்லிட்டேன். ஸோ நான் திரும்பி வரும்போது நீங்க இப்படியே தான் இருக்கீங்கன்னு சொன்னா, நான் உங்களிடத்துல பலவீனராய் கர்த்தர் வரமாட்டார், வல்லவராய் வருவார். ஏன்னா அவர் பலவீனராய் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமையால் பிழைத்திருக்கிறார். அதே மாதிரிதான் நாங்களும் உங்களுக்கு பார்க்கும்போது பலவீனராய் இருந்தாலும் எங்களுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை. அதனால அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று சொல்லி சொல்றேன். நான் போதும் எழுதினேன், உங்களுக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன். நான் நேரில் வரும்போது ஐ வில் நாட் ஸ்பேர் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த முதல் 4 வசனத்தை பார்த்துட்டோம். இதோட நம்ம நிறுத்திக்குவோம், டைமும் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் இதில் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை முடிப்போம். ஆனால் எனக்கு அடுத்த வாரம் நீங்கள் வந்த உடனே சொல்லிடணும் என்ன இனி தொடர்ந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும். சரியா? ஒரே ஒரு சஜஷனு, நம்ம குரூப்ல போட்டுருங்க உங்களுடைய விருப்பத்தை. அதுல நான் என்னோட விருப்பத்தை நான் சொல்றேன்னா ஏசாயா படிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு இதுல வேற ஏதாவது அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதுல போடுங்க. எது மெஜாரிட்டியோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஏசாயாவை எடுத்தோம்னா 66 அதிகாரங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிகாரத்துல சில சமயங்கள்ல நம்ம ஒரே தடவையிலேயே முடிக்கவே முடியாது. அதுல நிறைய இருக்கு. ஏசாயாவே படிக்கணுமா? ஏற்கனவே இப்ப நான் 2 குரூப்புக்கு ஏசாயா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா தொடர்ச்சியா வரணும். ஏசாயெல்லாம் படிச்சோம்னா நம்ம எல்லாம் தொடர்ச்சியா வரணும். அதெல்லாம் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதை படிக்கிறதே ஒரு பைபிள் படிக்கிற மாதிரி. 66 அதிகாரம் இருக்கு. 66 புஸ்தக வேதாகமத்தில் இருக்கிறது போல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. படிக்கலான்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால அது சுலபமா எடுத்துடலாம். ஆனா நீங்க தொடர்ச்சியா வந்து அதை கவனமாய் படிக்கணும். இன்னும் நீங்க எல்லாருமே தொடர்ச்சியா வரவங்க தான். மேபி புதுசா வரவங்கள வேணா கூட நம்ம கூட ஜாயின் பண்ண சொல்லலாம். இன்னும் நீங்க ஒரு சிலரை தான் நான் பார்ப்பேன், எப்பவும் நோட்டெல்லாம் வச்சு எழுதுறத. மற்றவங்க எல்லாமே அதே மாதிரி செய்றீங்களாங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா வாங்க. அப்படின்னா நம்ம ஏசாயா தாராளமா எடுக்கலாம். ஏசாயா இல்லைன்னா எரேமியா, ஏதோ ஒண்ணு. ஏசாயா எடுக்கலாம். ஓகேயா எல்லாருக்கும்? ஆண்டி ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி. ஓகே ஓகே சரி. எல்லாரும் 2 பேரு சொல்லிட்டாங்க. சரி, அதான் 2 அல்லது 3 பேர். அதனால அதே எண்ணிக்கை வைத்துக் கொள்வோம். ரைட், சரி. ஜெபிங்க, யாராவது ஒருத்தர் ஜெபிங்க, முடிக்கலாம். ஆண்டி நான் ஜெபிச்சிட்டுங்களா? பண்ணுங்கம்மா. நான் நினைச்சேன் எல்லாம் மௌன ஜெபம் பண்றீங்களா? பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நேற்று இன்றும் என்று மாறாத சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் தந்த இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதத்துல தகப்பனே மீண்டுமாக இந்த திங்கட்கிழமையில ராஜா நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. பவுலை குறித்ததான காரியங்கள் ஏசப்பா, ஒவ்வொரு ஜனங்களை குறித்ததான காரியங்கள் இது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே புது விதமாய் புதிய ஆலோசனைகளோடு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைகள் இன்னும் அதிகமாக நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இன்னும் எங்களுடைய ஊழிய வாழ்க்கையில நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எவற்றையெல்லாம் நாங்கள் விட வேண்டும், ஏசப்பா மற்றவர்களை குறித்ததான காரியங்கள் இது எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ரொம்ப ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் நடந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பரிபூர்ணத்தினால நாங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க தகப்பனே கிருபை அளிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த நாளையில கூட தகப்பனே நாங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்துல ஏசப்பா அந்த 13ஆம் அதிகாரம் முடித்து நாங்கள் புதிதாக ஏசாயா தீர்க்கதரிசியை நாங்கள் அப்பா மீண்டுமாக நாங்கள் படிக்க போகிறோம். எங்களோடு கூட நீங்க இருங்க ஏசப்பா. எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த தாகமும் வாஞ்சியும் இன்னும் மற்றவர்களுக்கும் இருக்கணும்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். முடிந்த அளவு நாங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்லி எப்படியாவது மீண்டுமாக இந்த ஸ்டடியில வந்து கலந்து கொள்வதற்கு அவர்களை நாங்கள் முடிந்த அளவு உற்சாகப்படுத்துகிறோம். பிரபாக்கெல்லாம் அவங்க மறுபடியும் வந்து இதுல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதே போல எஸ்தர் அவங்களும் சீக்கிரமா வந்து இதுல கலந்து கொள்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக பிரயோஜனப்படும் அப்பா. ஏன்னா நாங்கள் வாழ்கிற காலங்கள் தகப்பனே அது பொல்லாத காலமாய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன்படி வாழவும் எங்க குடும்பங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் உறுதியாய் நின்று தேவனோடு நாங்கள் தொடர்ந்து நடக்கவும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் பலனுள்ளதாய் காணப்படுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்டியை விசேஷிதமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் இந்த நேரங்கள் முழுவதும் தகப்பனே அவர்கள் எங்களோடு கூட இருந்து அப்பா உங்களுடைய வார்த்தைகளை எங்களோடு சொல்லும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் அவர்களை மூடி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் நீரே கிருபையும் இரக்கவும் பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய பரிசுத்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில நல்ல கனெக்டிவிட்டி எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். 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 தேங்க்யூ ஷீலா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். வாங்க, தொடர்ந்து வாங்க. சொன்ன மாதிரி நாம ஏசாயாவை படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த அடுத்த வாரம் நம்ம வந்து 13 முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஏசாயா படிக்க ஆரம்பிச்சு. ஓகே, பாய். ஆண்டி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. கூட்டிட்டு வாங்க, மற்றவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே ஆண்டி. எல்லாரும் மங்களவெளி ஆண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இதுல வானமுதம் இதுல வந்து இதுல நம்ம முத்தெடுக்கவா எக்ஸாம்ல அவங்களுக்கு மெடல். ஆண்டி வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆண்டி வாழ்த்துக்கள் ஆண்டி. இல்ல மியூட்ல இருக்கீங்க, மங்களவெளி ஆண்டி மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுத்து விடுங்க, மியூட் எடுத்து விடுங்க ஆண்டி. தெரிய மாட்டேங்கி. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. சரி 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 ஓகே ஓகே தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் ஆண்டி. ஆண்டி. தேங்க்யூ தேங்க்யூ. சரிம்மா, பாய். 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 பாய் பாய். பாய் பாய்.